ஹலோ. நடக்கிறதுன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆசை இருக்குதோ இல்லையோ, ஒரு கடமை மாதிரி நினச்சி ஏதாவது கொஞ்சமாச்சும் உடம்புக்கு மூமெண்ட் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் டைம் இருக்காது, எஃபோர்ட் இருக்காது, எனர்ஜி இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே சொல்ல போனால் இடம் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு நினச்சேன்னா, லன்ச் டைமில் அரை மணி நேரம் மொக்க போடுறதை விட்டுட்டு 1/4 மணி நேரத்தில் ஏதாவது டப்புன்னு முழுங்கிட்டு கொஞ்சமாவது நடக்கணும்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு ஏதாவது வளரலான்னு சொல்லி ஒரு வீடியோ ஆரம்பிச்சிட்டு -3 -4 டிகிரியில் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வெயில் அடிக்குது, இது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கிளம்பி வெளியில் வந்துட்டேன். என்ன மாதிரி இன்னொரு பைத்தியக்காரங்க உளறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேறு மொழியில் பேசுகிறேன். சரி, நடக்கிறத பற்றி தான் தீமு. நடக்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் யானை ஒரு நாளைக்கு 6-8 கிலோமீட்டர் நடக்குதுடா, ஆனால் மனுஷன் கூட 6-8 கிலோமீட்டர் நடந்துடுறான்டா, நம்புவியா அப்படின்னு கேட்டான். அவனை பற்றி எனக்கு தெரியும், அதனால் நான் நம்புகிற ஆள் கிடையாது. நான் என்ன பண்ணேன், உடனே நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணுவோம்ல, ஆராய்ச்சி பண்ணி ChatGPTயில் போட்டு பார்த்தா ஒரு யானை சுமாராக 36 கிலோமீட்டர் நடந்தது தான் ஒரு நாளைக்கு. என்னம்மா கதை விட்ருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் நம்ம 8 கிலோமீட்டர் நடக்க முடியும்னு சொன்னால் கூட 3-4 கிலோமீட்டர் கூட நடக்கிறது கிடையாதான். நம்ம எல்லாருக்கும் நேரம் இருக்கணும்ல. பிளாட்ஃபார்மில் வரைக்கும் மேலே வண்டி ஏற்றி ஓட்டிகிட்டு போகிறாங்க, இதில் நடக்கிறது எங்கே நடக்கிறது? எங்கள் அம்மாகிட்ட இந்த மாதிரி ஒரு பெட் கட்டி, சரி நம்ம வீட்டில் எல்லோரும் நடக்கலாம், ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி அவங்க கையில் கொடுத்து, நடந்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு நடங்கம்மான்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு வாரம் எல்லோரும் 6 வாரமாக நடந்தோம். ஆனால் 3ஆவது வாரம் அப்படியே விட்டுட்டோம், இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை யாரும் ஃபாலோ பண்ணிக்கல. அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. சரி, இப்போ நான் ஏன் இவ்வளவும் சொல்லின்னு இருக்கேன், நம்ம ஃபோன் பேசிட்டு இப்படி ஒரு வீடியோ விலாக் மாதிரி, வீடியோ விலாக் எல்லாம் ஒன்றும் தரல, ஒரு வீடியோ மாதிரி ஒன்று போட ஆரம்பிக்கலாம். அதை யாராவது கேட்டாங்கன்னா, கேட்குற நேரத்துக்கு மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை பால்கனியில் நடந்தால் சரி, இல்லை அவங்க மொட்டை மாடியில், வீட்டு வாசலில், எங்கேயோ நடந்துக்கிட்டே இது கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நானும் எங்கள் அம்மாக்கிட்ட காமிச்சு, பாருங்கள் இதெல்லாம் கூட 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் இதை கேட்டு நடக்கிறாங்க கூட அப்படின்னு சொல்லிப்பேன். இப்போ நான் நடக்கும்போது இருக்குங்கிறீங்க, இவ்வளோதான் கேப் இருக்குது. இருந்தாலும் கிடைக்கிற இடத்துல நம்ம வண்டியை ஓட்டிடணும். என்ன சொல்கிறீங்க? முக்கியமாக நம்ம தாய் குலங்களுக்கு, அவங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது, இல்லைன்னா காலேஜுக்கு அனுப்புறது, இல்லைன்னா ஹஸ்பண்ட்களுக்கு சமையல் செஞ்சு அவங்கள வேலைக்கு தள்ளி விடுறது. எப்போவுமே ஏதோ பிஸியாகவே இருப்பாங்க, அவங்கள பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அவங்க நடந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அப்படி செய்ய வைக்கலாம், அதுதான் ஐடியா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், எங்கே இடம் கிடைக்கிது, எங்கே நேரம் கிடைக்கிது சொல்லி.